வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வடகரி தான் பண்ண போறோம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி வடகரி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கடலைப்பருப்போட கொஞ்சம் உப்பு சேர்த்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கோர்ஸா அரைச்சிக்கணும். மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்க, அடுத்த கடலைப்பருப்பையும் அரைச்சாச்சு. மிச்சம் இருந்ததையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் சோம்பு நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வடகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதுதான் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். அதாவது வடைக்கும் யூஸ் பண்ணணும், தாளிக்கும் போதும் சோம்பு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வடகரிக்கு வந்து வடையை வந்து பொரிச்சிட்டு, அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு எடுத்து பண்ணுவோம். நான் வந்து இன்னைக்கு வேக வச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி வந்து பொரிச்சிட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் வடகரி. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அப்படியே தட்டி வச்சுருவோம். நம்ம இது உதுக்க தான் போகிறோம், அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து மூடி வச்சுட்டு அது வேகட்டும். இந்த பக்கம் வந்து அரைச்ச கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த பக்கம் கிரேவி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயமும் சேர்த்துடலாம். பச்சை மிளகா, வெங்காயம், இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்க்குறேன். நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். பாருங்க, இதில் வந்து மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. இதில் நீங்கள் தாளிக்கும் போது வந்து கடுகு, சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்க்கணும். நம்ம வந்து தனியா மசாலா சேர்க்கறதுனால அதுலேயே எல்லாமே போட்டுருக்கிறதுனால எந்த மசாலும் சேர்க்கப்படல. அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதாவது தனியா பொடி நான் சொன்ன பொடி அரைச்சி வச்சுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து கடுகு, சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு வரமிளகா பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் தனியா பொடியும் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்னைக்கு அந்த பொடி யூஸ் பண்ணுறதுனால எதுவும் பண்ண போகிறதில்ல, எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளி கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். அதாவது எனக்கு கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே கூட சேர்த்துடலாம். ஸோ அதையும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருப்போம், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால வரமிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். இது கூடவே வந்து தனியா பொடியும் சேர்த்துடலாம். நான் எப்பயுமே சேர்க்குறேன் அந்த தனியா மசால் பொடியும் சேர்த்துறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் தண்ணியாக பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை ஊற்றி போடுவோம் இல்லையா, அதில் ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் கெட்டிமாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுத்து. ஆஃப் பண்ணிடுறேன், எடுத்து வச்சுருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வந்து வேக வச்சிருந்த கடலைப்பருப்பையும் நல்லா ஊற்றி வச்சுருந்தாச்சு. 1 கப்பு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை சேர்த்துடலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை வடகரிக்கு வடை பொரிச்சு தான் போடுவாங்க. பட் நான் வந்து எண்ணெய்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேக வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பொரிச்சு போட்டு பிடிக்கணும் பொரிச்சு போட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆனால் பேசிக் இதுதான். இதெல்லாம் வதக்கி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதை பொரிச்சதை அப்படியே சேர்க்க வேண்டியது தான். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு கொதி வரட்டும்.
பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லா கெட்டியாகிட்டே வரும் பாருங்க. சரிதா? பாருங்க கெட்டியாகிட்டே வருது பாருங்க. பாருங்க நல்லா கெட்டிமாயிட்டே வருது. இப்போ வந்து நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்து அப்படியே ஒரு கொதி விடுவோம். ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆற ஆற வந்து நல்லா கெட்டிமாயிடும். மேலாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வடகறி ரெடி. இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கல வடகறி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் நமக்கு கொஞ்சமாக தான் செலவாகும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.